ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்கம்மா? என்ன தெரியுமா சரி. என்ன ஓட்டியிருக்கீங்களா? வண்டி ஓட்டியிருக்கீங்களா? இல்லை. சரி, என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். எது முதல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பயம் வரக்கூடாது, சரிங்களா? ரெண்டாவது யோசனை பண்ணக்கூடாது. மூணாவது வந்து நீங்களாக ஒரு விஷயத்தை போயிட்டு இப்போதைக்கு செய்யக்கூடாது. அது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நீங்களே செய்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். அது ஸ்டார்டிங் எடுத்த உடனே நீங்களாக போயிடாதீங்க. ஏன்னா பயம் வந்ததுன்னா உங்களை யோசிக்க சொல்லும், உங்களை போய் தன்னிச்சலாக செயல்பட வைக்கும். அதே மாதிரி யோசனை பண்ணிங்கனாலும் உங்ககிட்ட பயம் வரும், உங்களை தனிப்பட்ட முறையில் செயல்பட வைக்கும். நீங்கள் தன்னிச்சலாக போய் செய்யும்போது இது கூட வந்துட்டே இருக்கும். இது என்ன ஒன்னோட ஒன்று வந்து தொடர்பு லிங்கோடு இருக்கும். அது ஒன்று இது பண்ணிங்கன்னா கூட அடுத்த விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வந்துடும். அதனால் உங்களுடைய வேலை நல்லா சிறப்பாக மாறணும், நல்லா தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த 3 விஷயத்தை வந்து விட்டுடுங்க, சரிங்களா? இந்த 3 விஷயத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய வேலையை நல்லா சிறப்பாக கொண்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? புரியுதுங்களா? இப்போது வண்டியில் உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து சீட் கீழே இருக்கும் லிவர். இப்போ இல்லை, அப்புறமா பண்ணிங்க, பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அது மேலே தூக்கிட்டு ஒரு கை வந்து ஸ்டேரிங் பிடிச்சிக்கோங்க. மேலே தூக்கி உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பெடல் அழுத்துற மாதிரி கிளச் பெடல் வந்து உள்ளே போகணும். அந்தளவுக்கு கால் வந்து ஃபோல்டிங்கில் வச்சுக்குவாங்க, சரியா? அதுக்கு அடுத்து 2 மிரரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லெஃப்ட் ரைட் மிரர். இந்த மிரர் வந்து வண்டியினுடைய பாடி தெரியணும், லாஸ்ட் எட்ஜ் பின்னாடி இருக்கு இல்லையா, பேக் பொசிஷன் வந்துட்டு மிரரில் டச் ஆகும், மீறி ரோடை வந்து கவர் ஆகும். இந்த பொசிஷனில் 2 மிரரும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் மிரரும் ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கலாது, இப்போது என்